யூரியா கிரியேட்டின் அதிகமாச்சு சார். இதனால எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துரும். டயாலிசிஸ் பண்ற மாரி ஆயிடும். கிட்னியே எடுக்கிற மாரி போயிரும். அப்படின்னு பயம் வந்துருச்சு. சரி இதுக்கு என்ன சார் காரணம்? நான் உப்பெல்லாம் அளவா தான் சார் எடுத்துக்கிறேன். அப்படின்னு பேஷண்ட் சொன்னான். அதுக்கு பின்னாடி மனசு தான் காரணமா இருக்கு. யூரியா கிரியேட்டின் அதிகமாகுது அப்படின்னாவே, அவங்களுக்குள்ள அவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்காதத ஏமாற்றம். அப்புறம் கஷ்டப்பட்டும் உழைச்சும் வாழ்க்கையில நம்மால ஜெயிக்கவே முடியல. இனி நம்ம லூசர் தான். இனி நம்மால ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கை நம்ம கைய விட்டு போயிடுச்சு. அப்படிங்கிற அந்த எண்ணம். நம்ம தோத்துட்டோம். நம்ம ஒரு லூசர் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிறது. அப்போ அப்போதான் ஃபெயிலியர் நம்ம எப்போ ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோமோ, அப்போ கிட்னிலயும் அந்த ஃபெயிலியர் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும், யூரியா கிரியேட்டினின் இன்கிரீஸ் ஆகாம இருக்கணும்னா, நம்ம மனநிலைய மாத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம வாழ்க்கைய அதன் போக்குல வாழ கத்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த யூரியா கிரியேட்டினின் ஏறாது. அதனால கிட்னியும் பாதிக்கப்படாது.